எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சுவையான மணமணக்கும் மட்டன் சுக்கா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம தேவையான சில பொருட்களை வறுத்துக்கலாம். இதுக்கு ஒரு பேன் எடுத்திருக்கேன். பேன் நல்லா சூடானதும் இதில் 4 டீஸ்பூன் முழு மல்லி, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1.5 டீஸ்பூன் சோம்பு, 3 டீஸ்பூன் மிளகு, 4 வரமிளகாய், 3 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வறுத்து விட்டுக்கிடலாம். இதை ரொம்ப ரோஸ்ட் பண்ண வேணாம், இது லைட்டாக வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டால் போதும். இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே நம்ம வறுத்து அரைச்சி சேர்க்கும் போது சுக்கா நல்ல சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். இப்போது இதை ஆறட்டும். அடுத்து கறியை வேக வச்சுக்கிடலாம். இதுக்கு நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். இதில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற 1 கிலோ எலும்பில்லாத கறியை சேர்த்துக்கிடலாம். அப்புறமா இது கூட தேவையான அளவு சால்ட், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், அப்புறம் 300 ml தண்ணி. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் இதுக்கு சேர்த்துருக்கிற மிளகாய் தூள் காஷ்மீரி சில்லி பவுடர். ஸோ கலர் கிடைக்கும், காரம் அந்த அளவுக்கு இருக்காது. இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு 4 விசிலுக்கு வச்சுக்கிடலாம். இப்போது இதை மூடி போட்டு வெயிட் போட்டு ஒரு 4 விசிலுக்கு வேக வச்சுக்கிடுறேன். இந்த கேப்பில் நம்ம ஆற வச்சுருக்கிற ஸ்பைசஸை கிரைண்ட் பண்ணிக்கிடலாம். இதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போது இதை நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இந்த மசாலாவை தான் நம்ம இன்றைக்கி சுக்காவுக்கு சேர்க்க போகிறோம். இப்போது சுக்கா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு நான் எந்த பேனில் வறுத்தனோ அதே எடுத்துக்கிறேன். ஸோ கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் நல்லா பரட்டி விடுறதுக்கு வசதியாக இருக்கும். இதில் 8 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இது கூட 1/4 கிலோ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சுக்கா ரெசிபிலாம் நான்ஸ்டிக்கில் செய்யும்போது கீழே அடிப்பிடிக்காது. இப்போது ஆனியன் ரொம்ப பொரியணுன்னு தேவையில்லை, லைட்டாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கினா போதும். அடுத்து இது கூட 2 வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கிறேன். 2 கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவு சால்ட் எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். நம்ம ஆல்ரெடி கறியை வேக வைக்கும் போதும் அதில் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இது வெங்காயத்துக்கு தேவையான அளவு சால்ட் மட்டும் ஆட் பண்ணால் போதும். இப்போது வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் 4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போய் இது நல்ல மணம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கிடலாம். இஞ்சி பூண்டு நல்லா எண்ணெயில் வதங்கி மணம் வரணும். அதுக்கப்புறம் நம்ம இதில் கறியை சேர்த்துக்கிடலாம். இப்போது நல்ல வாசனை வந்துருச்சு. அடுத்து நம்ம வேக வச்சுருக்கிற கறியை பார்க்கலாம். இந்த கறி 3/4 வெந்திருக்கணும். என்னோடய குக்கரில் 4 விசிலுக்கு இந்த அளவுக்கு வெந்திருக்கு. நீங்கள் உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி விசில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வெந்திருந்தால் தான் நம்ம ஃபைனலாக எண்ணெயில் பெரட்டும் போது இது நல்லா சரியான பக்குவத்தில் கிடைக்கும். இப்போது இந்த வேக வச்ச கறியை தண்ணியோடு சேர்த்து நான் வெங்காயத்தை கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம கறியோடு சேர்த்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றி கறி சுருண்டு வரணும். இதுக்கு மேலே இதில் தண்ணி எதுவும் சேர்த்துற வேணாம், இந்த தண்ணியே இதுக்கு போதுமானது. இதில் கொஞ்சம் தண்ணி குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கிடலாம். இதுதான் நம்ம அரைச்சி எடுத்த மசாலா. ஸோ இதில் எக்ஸ்ட்ரா நம்ம எந்த மசாலாவும் சேர்க்க போகிறது இல்லை. நான் ஆல்ரெடி வேக வைக்கும்போது மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்தேன். அது கூட இந்த மசாலா மட்டும் சேர்த்தா போதும். இந்த சுக்கா மசாலாவை சேர்த்ததுக்கப்புறம் இந்த மசாலா கறி கூட நல்லா படுற மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. இப்போது இந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றி கறி சுருண்டு எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரணும். அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான்ஸ்டிக் கடாயோ இல்லைனா நான்ஸ்டிக் பேனோ யூஸ் பண்ணும்போது கீழே அடிப்பிடிக்காது. இப்போ பாருங்கள், தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. ஸோ மட்டன் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த சுக்கா ரெசிபி ஒயிட் ரைஸ், வெரைட்டி ரைஸ், தயிர் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், கறி நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப சுவையான மணமணக்கும் மட்டன் சுக்கா எல்லாரும் விரும்புகிற மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாகவும் ரிச்சாகவும் ஒரு சைட் டிஷ் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். இது பேச்சுலர்ஸ்க்கும் பிகினர்ஸ்க்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.